திமுகவோடு போய் தொகுதி உடன்பாடு செய்வது என்பது வெறும் தொகுதி உடன்பாடு அல்ல, அது எம்எல்ஏக்கள் உடன்பாடு, அது எம்பிக்கள் உடன்பாடு. அப்படியே அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு வர மாதிரி தான், எம்பி சீட்டை வாங்கிட்டு வர மாதிரி. அது வெறுமனே வேட்பாளர் அல்ல, அவர் நிறுத்தப்படுகிறவர் எம்எல்ஏ, நிறுத்தப்படுகிறவர் எம்பி என்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக திமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலையும் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்றிருக்கோம். அதனால திமுக கூட்டணியில் இந்த பேச்சுவார்த்தையில் அதிக தொகுதிகள் கேட்பது என்பது நடக்கத்தான் செய்யும். அது இயல்பானது தான். திமுக கூட்டணியில் மட்டுமில்லை, எல்லா கூட்டணியிலையும் எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய டிமாண்டு தான் இது. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத, தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணியில் 50 தொகுதிகளை கேட்டு பெறுவோம்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிடுறாரு.